class 6 chapter 3 oda part 2 video supercells. So the numbers written in the table below are numbers colored. So அது ஏன் கலர் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த 79 கலர் ஆயிருக்கு. 79க்கு ஒரு பக்கம் 43 இன்னொரு பக்கம் 75. ஸோ இந்த செல்லை ஏன் சூப்பர் செல் சொல்றாங்க, அது ஏன் கலர் ஆயிருக்கு அப்படின்னா, ரெண்டு பக்கமும் அதை விட சின்ன நம்பர் இருந்ததுன்னா அது கலர் ஆயிருக்கு. A cell is colored if the number in it is larger than the adjacent cell. பக்கத்துல இருக்க செல்லை விட பெரிய நம்பர் லார்ஜர் நம்பரா இருந்தா கலர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 63 எடுத்துக்கோங்க. 63 10 விட அதிகம், பட் 75 விட கம்மி. ஸோ ரெண்டு பக்கமும் அதை விட கம்மியான நம்பர் இருந்தாதான் அது சூப்பர் செல். ஸோ ஹியர் 29ன்றது ஒரு சூப்பர் செல். ஏன்னா 29க்கு ஒரு பக்கம் 10 கம்மி, இன்னொரு பக்கம் 28. ஸோ அதே மாதிரி இப்போ 790 எடுத்துக்கிட்டிங்கன்னா 345 694 ரெண்டுமே கம்மி. வேறஸ் 694 எடுத்துக்கிட்டா 790 அப்படின்றது வந்து நமக்கு பெரிய நம்பர். color or mark the super cells in the table below. இதுல இருக்கிறத நம்ம இப்ப சூப்பர் செல்ஸை வந்து மார்க் பண்ண போறோம். 6828 அப்படின்றது சூப்பர் செல்லா அப்படின்னா எஸ், ஏன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் அதை விட சின்னதா இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பர் செல், மார்க் பண்ணியாச்சு. 670 கிடையாது, ஏன்னா அது வந்து சின்ன நம்பர். அண்ட் அடுத்த நம்பருக்கு போயிருங்க. 9435 அதோட அட்ஜசன்ட் நம்பரை விட பெரிய நம்பரா இருக்கணும். ஸோ 9435ன்றது 670 விட பெருசு, 3780 விட பெருசு. ஸோ அதுவும் அகைன் ஒரு சூப்பர் செல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 3780 அப்படின்றது 9435 விட ஸ்மாலர், அதனால அது கிடையாது. அடுத்தது 3708. 3708ன்றது அதோட அட்ஜசன்ட் 3780 விட கம்மி. ஸோ அதுவும் சூப்பர் செல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 7308. 7308 இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது பிக்கர், பட் 8000ஓட கம்பேர் பண்ணும்போது அது ஸ்மாலர். அப்ப 7308ம் கிடையாது. நெக்ஸ்ட் 8000 எடுத்துக்கோங்க. 7308 விட அதிகம். அதே மாதிரி 5583 விட கூட அதிகம். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்மாலர் நம்பர் இருக்கிறதுனால 8000 அப்படின்றது ஒரு சூப்பர் செல். ஸோ நெக்ஸ்ட் 5583 அதுக்கு ஒரு பக்கம் பிக்கர் நம்பர், இன்னொரு பக்கம் ஸ்மாலர். ஸோ அதனால அது கிடையாது. 52க்கு பிக்கர் தான் இருக்கு சைட்ல, அதனால அதுவும் கிடையாது. ஸோ மொத்தம் எத்தனை சூப்பர் செல் இருக்குன்னா 3 சூப்பர் செல்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 2. Fill the table below with only 4-digit number such that the super cells are exactly the colored cell. ஸோ ஏற்கனவே கலர் பண்ணது தான் சூப்பர் செல்லா இருக்கணும், 4 digits யூஸ் பண்ணணும். ஸோ இங்க 5346 இருக்கு. அப்ப இது பக்கத்துல இருக்க சூப்பர் செல்லா இருக்கணும்னா அது அதை விட பெருசா இருக்கணும். அதனால நான் என்ன யூஸ் பண்றேன், சம்திங் 6000ல யூஸ் பண்றேன். ஸோ 6482 ரேண்டமா நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 6000 7000 என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது பக்கத்துல இருக்கிற நம்பர் அது வந்து சூப்பர் செல் கிடையாது. அது 1200 விட கம்மியா இருக்கணும், 6000 விடவும் கம்மியா இருக்கணும். அப்ப 1160. ஸோ இந்த 1200 கம்மியா இருக்கிறதுக்காக நான் இப்படி மார்க் பண்ணிருக்கேன். அண்ட் அது பக்கத்துலயும் அகைன் சூப்பர் செல் கிடையாது, அதுவும் 1200 விட கம்மியா இருக்கணும். அப்ப 1050 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்டும் சூப்பர் செல்லா இருக்காம இருக்கணும் அப்படின்னா அது என்னவா இருந்திருக்கணும், அந்த நம்பர் 1050 விட கம்மியா இருந்திருக்கணும். ஸோ ஐ கேன் ஹாவ் 1030 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இது பக்கத்துல 1150 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப இந்த 1030ன்றது 1050 விட கம்மி நம்பர் தான், 1150 கம்மி நம்பர். அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போனாலும் அதுவும் சூப்பர் செல் கிடையாது. அண்ட் 9635க்கு பக்கத்துல ஒரு சூப்பர் செல். அப்ப அந்த நம்பர் என்னவா இருந்திருக்கணும், அதை விட பெரிய நம்பரா இருந்திருக்கணும். அப்ப 9880. அப்பதான் அது சூப்பர் செல்லா இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. Fill in the table below such that we get as many super cells as possible. Use numbers between 100 and 1000 without repetitions.
ஸோ 100லேருந்து 1000க்குள்ளே யூஸ் பண்ணணும் அண்ட் அதிகமான சூப்பர் செல் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான சூப்பர் செல் வரணும்னா எனக்கு கார்னர்லேருந்தே சூப்பர் செல் இருக்கணும். இதை நான் வந்து 980 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரை அதை விட கம்மியாக எழுதினா தான் இது சூப்பர் செல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன எழுதலாம்? 840 எழுதலாமா? அண்ட் அதுக்கு அடுத்ததும் நான் ஒரு சூப்பர் செல் வரணும் அப்படின்னா இந்த 840 விட அதிகமாக இருக்கணும். 840 விட அதிகம் அப்படின்றதுனால நான் ஒரு 890 அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் இந்த 890ன்றது சூப்பர் செல்லாக இருக்கும். ஸோ 860. ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு சூப்பர் செல் அண்ட் இது ஒரு சூப்பர் செல். 890ன்றது ஒரு சூப்பர் செல் அண்ட் அடுத்தது 860 சூப்பர் செல் கிடையாது. அது பக்கத்தில் இருக்கிற நம்பர் ரெண்டு பக்கமும் சின்ன நம்பர் இருக்கணும்ல. ஸோ 860க்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் செல் வரணும்னா நம்ம அதை என்னன்னு பண்ணணும்? 915 எழுதலாமா? அப்போ அது பெரிய நம்பர் ஆயிடும். அகைன் இங்கே ஒரு சின்ன நம்பர். ஸோ 730. ஸோ 915ன்றது ஒரு சூப்பர் செல். 730 ஒரு சின்ன நம்பர். ஸோ பக்கத்தில் என்னென்னு எழுதலாம்? அகைன் ஒரு 890 எழுதலாம். சாரி, ஏற்கனவே 890 இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் வேண்டாம். 899. ஸோ 899 எழுதியாச்சு. இப்போ பக்கத்தில் சின்ன நம்பர் எழுதணும். சம்திங் 540 எழுதுறேன். இப்போ இதில் எது சூப்பர் செல்? ஸோ 950 சாரி 950 சூப்பர் செல், 899 சூப்பர் செல் அண்ட் லாஸ்ட்லேயும் ஒரு சூப்பர் செல் வர்ற மாதிரி எழுதணும். அப்படின்னா 600ல் எழுதுனா நமக்கு சூப்பர் செல் வந்துடும். ஸோ 640 எழுதுறேன். இப்போ எத்தனை சூப்பர் செல் ஆயிடுச்சு? நமக்கு 5 சூப்பர் செல்ஸ் இருக்கு. அவுட் ஆஃப் 9 பாக்ஸஸ் 5 சூப்பர் செல் அப்படின்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல் வந்துருச்சு. அவுட் ஆஃப் த 9 நம்பர்ஸ் ஹவு மெனி சூப்பர் செல்ஸ் ஆர் தேர் இன் த டேபிள்? ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 இருக்கு. Find out how many super cells are possible for different number of cells. Do you notice any pattern? What is the method to fill a given table to get a maximum number of super cells? So maximum number of super cells ன்றது நம்ம 5 மார்க் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு பக்கமும் சின்னதா இருந்தா மட்டும்தான் நடுவில் இருக்கிறது சூப்பர் செல்லா இருக்க முடியும். அப்ப இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா larger number, smaller number, again larger number, smaller, larger, smaller, larger, smaller, larger. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதான் நம்மளால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சூப்பர் செல்ஸ் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கேன் யூ ஃபில் அ சூப்பர் செல் டேபிள் வித்தவுட் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் such that there are no super cells? Can you fill the super cell table here? Question number 6. Can you fill a super cell table without repeating numbers such that there are no super cells? So super cells இல்லாம ஒரு டேபிளை நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. ஏன் நோ அப்படின்னா எப்படி நான் ஃபில் பண்ணாலும் வித்தவுட் ரிப்பீட்டிங் த நம்பர்ஸ். ஸோ எந்த நம்பரை நான் ஃபில் பண்ணாலும் அதில் ஒன் ஆஃப் த நம்பர் வந்து கிரேட்டஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் டெஃபினட்டாக சூப்பர் செல்ஸாக இருக்கும். அப்போது நம்மளால சூப்பர் செல்லே இல்லாமல் ஒரு ரோவை நம்மளால பண்ண முடியாது. சூப்பர் செல் டேபிள் நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ த ஆன்சர் இஸ் நோ. த செல் இஸ் ஃபில்டு பை கிரேட்டஸ்ட் நம்பர். இருக்கிறதுல ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் டெஃபினட்டா இருக்கும். கிரேட்டஸ்ட் நம்பர் among the chosen number. So that value will be the supercell value. The greatest number, greatest இல்லைன்னா largest எழுதிக்கலாம். The greatest number will be the super cell irrespective of the position. ஸோ அந்த டேபிளில் அது எங்கே இருந்தாலும் ஒரு கிரேட்டஸ்ட் வேல்யூ வந்து சூப்பர் செல்லாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ சூப்பர் செல்லே இல்லாமல் ஒரு டேபிளில் சூப்பர் செல் டேபிளை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது.
Okay, question number 7. Will the cell having the largest number in the table always be the supercell? So ஒரு சூப்பர் செல்ல இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பர் எப்பயுமே அது சூப்பர் செல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா எஸ், அதுதான் சூப்பர் செல்லா இருக்கும். ஆனா அதே இன்னொரு கொஸ்டின் இருக்கு, கேன் த செல் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் த டேபிள் இஸ் பி த சூப்பர் செல்? ஸ்மாலஸ்ட் நம்பர் சூப்பர் செல்லா இருக்க முடியாது, ஏன்னா அதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டோம். அப்ப அது பக்கத்துல அதை விட பெரிய நம்பர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பக்கத்துல பெரிய நம்பர் இருந்தா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால சூப்பர் செல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து எஸ். ரீசன் என்னன்னா, the largest number is always a supercell. The largest number in the table will always be a supercell. அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. And for the second part it is no. ஏன்னா the smallest value, the smallest number in the table can never be the supercell because can never be the supercell because the adjacent cell will be greater. பக்கத்துல இருக்கிறது அதை விட அதிகமா இருக்கும். So will be greater. Okay, question number 8. Question number 8ல என்ன கேட்டிருக்காங்க, fill a table such that cell having the second largest number is not a supercell. செகண்ட் நம்பர் சூப்பர் செல்லா இருக்கக்கூடாது, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 எடுத்து ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். இது வந்து ஒரு டேபிள். இதில் எது சூப்பர் செல் அப்படின்னா 9 தான் நமக்கு இப்போ இதில் சூப்பர் செல், ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ நீங்கள் கொஸ்டின் என்ன அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் சூப்பர் செல்லா இருக்கக்கூடாது. செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றது 8, அது சூப்பர் செல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா 8ஐ கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 8க்கு பக்கத்துல பெரிய நம்பர் வந்துருச்சு. ஸோ அது இப்படி இருந்தாலும் அது கரெக்ட் தான். ஸோ 8 பக்கத்துல பெரிய நம்பர் இருக்கிறதுனால அது சூப்பர் செல் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் சூப்பர் செல் இல்லை. Question number 9. Question number 9ல என்ன கொடுத்திருக்காங்க, fill a table such that cell having the second largest number is not a super cell. இது நம்ம ஏற்கனவே போட்ட அதே கண்டிஷன், பட் அட் த சேம் டைம் ஸ்மாலஸ்ட் செகண்ட் நம்பர் இஸ் த சூப்பர் செல். அதை சூப்பர் செல்லாம் நம்ம மாத்துறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், அதே டேபிள் 1 2 3 4 5 6 செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து சூப்பர் செல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 9 8ன்னு இதை மாத்திட்டேன். அப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் சூப்பர் செல் இல்லை. பட் அதே சேம் டைம், ஏன்னா அதோட அட்ஜசன்ட்ல என்ன இருக்கு, பெரிய நம்பர் இருக்கு. அதே சேம் டைம் நான் என்ன பண்ணிருக்கேன், செகண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை சூப்பர் செல்னு காட்டணும். அப்போ செகண்ட் ஸ்மாலஸ்ட்ன்றது 2. ஸோ 2வை இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இப்போ 2 கார்னருக்கு வந்துருச்சு. 2க்கு ஒரு அட்ஜசன்ட் தான் இருக்கு, அந்த ஒரு அட்ஜசன்ட் 1. ஸோ 2வை விட 1 கம்மின்றதுனால 2 இஸ் அ சூப்பர் செல். அண்ட் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக் அதர் வேரியேஷன் ஆஃப் திஸ் பசில். இதையே சேஞ்ச் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த பசிலை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ லெட்ஸ் டூ த சூப்பர் செல் ஆக்டிவிட்டி வித் மோர் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மோர் ரோஸ்னா நிறைய ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்ச ஒரு டேபிள் இருக்கு. The rules remain the same. Cell becomes a supercell if the number in it greater than all the number in its neighboring. பக்கத்துல இருக்க 2 நம்பரை விட பெரியதா இருந்ததுன்னா அது நமக்கு சூப்பர் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் 1ல அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 8632 தேர்ட் ரோல இருக்கு பாருங்க, அது ஒரு சூப்பர் செல். எப்படின்னா அது பக்கத்துல இருக்க 45 விட அது ஜாஸ்தி, 82 விட அதிகம். அதே 45 விடையும் அதிகம், 8280 விடையும் அதிகம். அண்ட் அடுத்தது 4795 அண்ட் 1 4 பக்கம். இப்போ நம்ம இங்க இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு டேபிள்ல வெறும் ஒரு ரோ மட்டும் இருந்ததுனால முன்னாடி பின்னாடி இருக்க நம்பர் மட்டும் பார்த்தோம். பட் இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்போது மேல கீழே இருக்கிற நம்பர் பார்க்கணும், சுத்தி 4 நம்பரையும் பார்க்கணும்.
இப்போ கம்ப்ளீட் டேபிள் 2 வித் 5 டிஜிட் நம்பர்ல நம்மள அதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹூஸ் டிஜிட்ஸ் ஆர் 10639 இன் சம் ஆர்டர். ஏதோ ஒரு ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஒன்லி a colored cell should have a greater than all its neighbors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கஸ்ட் நம்பர் இந்த டேபிள் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம தான் இதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் செல். ஸோ அந்த சூப்பர் செல்லுக்கான நெய்பர் என்ன அப்படின்னா இது ஒரு நெய்பர், இது ஒரு நெய்பர். இப்போ அது ரெண்டை விட பெரிய நம்பர் தான் அங்கே எழுதணும். ஸோ ஏற்கனவே 96301 அங்கே இருக்கு. ஸோ அப்போ அதை விட பெரிய நம்பர் நான் எழுதணும் அப்படின்னா 301 இருக்கு. 9 தான் ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் நம்பர், ஏன்னா அது அங்கே வந்துருச்சு. அடுத்து 6, ஏன்னா இந்த கொடுத்துருக்க டிஜிட்ல தான் எழுதணும். 10639 இந்த டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 9 வந்தாதான் ஹையஸ்டா இருக்கும். 6 அதுவும் அங்கே வந்துருச்சு. அடுத்தது 3, பட் பக்கத்துல 01 இருக்கு. அப்போ நான் இங்க 10 எழுதுனா என்ன ஆயிடும்? அது ஹையஸ்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி லாஸ்ட் இந்த வேல்யூக்கு வரும். இப்போ இதுக்கான நெய்பர் 36 and 19. ஸோ 3619. அப்போ நான் அதுக்கு எங்கே போயிடலாம்? 39க்கு போயிடலாம். 39 போகலாம், இல்லை 6000லையும் போகலாம். எந்த வேல்யூ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 3லேயே யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 அடுத்த நம்பர் 9க்கு போயிடலாம், ஏன்னா 36ல அங்கே இருக்குது. ஸோ 39160 இல்லை 610 அது எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கீழே இந்த இடத்துல இட் இஸ் நாட் அ சூப்பர் செல். அப்போ நார்மலாக ஏதாவது ஒரு நம்பரை நம்ம அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க நம்பரை விட சின்ன நம்பர் ஃபில் பண்ணணும். மேலே 96310 ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 96103. அப்போ அதை விட கம்மியாயிரும். அடுத்தது 13 அது முடிஞ்சிருச்சு. அந்த ரோ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. தேர்ட் ரோக்கு வாங்க. தேர்ட் ரோக்கு வரும்போது அதோட நெய்பர்ஸ்ன்றது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா இது இது அண்ட் இது, இந்த மூணு வேல்யூ விட அது சின்னதா இருக்கணும். ஸோ மேல இருக்க 96103 விட சின்னதா இருக்கணும். இப்போ நான் இங்க என்ன ஃபில் பண்ணலாம்? 96ல ஏற்கனவே இருக்கு. ஸோ சுத்தி இருக்கிற 3 நம்பரை விட அப்படின்றதுனால 13906ன்னு எழுதுறேன். அப்போ இந்த இடத்துல அதை விட சின்னதாக எழுதலாம். அப்போ 10 முன்னாடி கொண்டு போகிறேன். 10961. சாரி, 1 ரிப்பீட் ஆகக்கூடாது. 10963. 10963 அது எங்கேயும் ரிப்பீட் ஆகலை. நெக்ஸ்ட் நம்பர் இங்கேயும் இங்கே 13ல கூட ஃபில் பண்ணிக்கோங்க. 13906க்கு பதிலாக 609 ஏற்கனவே மேலே இருக்குது. அப்போ 096. ஸோ இது எங்கேயும் இல்லை, இதை ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ லாஸ்ட் வேல்யூக்கு வரும். லாஸ்ட் வேல்யூவில் இந்த வேல்யூ, இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ, இது மூணையும் நான் செக் பண்ணோம். இந்த மூணத்தை விட அது கம்மியாக இருக்கணும், ஏன்னா அது சூப்பர் வேல்யூ கிடையாது, பிளாங்காக இருக்குது. ஸோ 3 வேல்யூவை விட சின்ன வேல்யூவாக இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 60193 இருக்குது. அதை விட சின்ன நம்பர் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 60 3 வேல்யூவோட கம்மியாக இருக்கணும். ஸோ 193. அப்போ நான் என்ன வேல்யூ ஃபில் பண்ணலாம்? 60வே வேண்டாம், நம்ம வந்து அதை விட சின்ன வேல்யூக்கு போயிடலாம். ஓகே, என்னோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 19603. ஸோ மேலே இருக்கிற நம்பரையே நான் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ கீழே இருக்கிற இந்த சூப்பர் செல் வேல்யூவை நான் ஃபில் பண்ணணும். இந்த சூப்பர் செல் வேல்யூ ஃபில் பண்ணணும்னா 19000, அதோட அட்ஜஸ்ட் 19000 விட இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸை விட பெருசாக இருக்கணும். ஸோ ஏற்கனவே 10963 இருக்கு. ஸோ நான் 10396ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே எழுதுனா எனக்கு ஈஸி, அதனால இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போ 10விட 19 விட பெரிய நம்பராக இருக்கணும் இங்கே. ஸோ பெரிய நம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? 69 நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ 69103 முடிச்சிட்டோம். ஸோ இங்கே நான் பார்க்கும்போது ரோஸ் அண்ட் காலம்ஸ் மேலே கீழே எல்லா வேல்யூஸையுமே பார்க்கணும். பிக்கஸ்ட் நம்பர் இந்த டேபிள், இதில் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அப்படின்றது 96,000ல வருது. அந்த 96,000ல இருக்கிறதுலே பெரிய வேல்யூ 310. ஸோ என்னோட ஆன்சர் 9
6310. Smallest even number in the table. So smallest even number. முதல்ல even numberலாம் டிக் போட்டுக்கலாமா? So smallest even numberனா இது ஒரு even number. ஸோ 10,000ல எடுத்தால் அதுதான் நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். அதை விட கம்மி ஆக முடியாது. ஸோ 10,000 மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். 2 வேல்யூ தான் இருக்கு. அந்த 2 வேல்யூல ஈவன் நம்பர்ன்றது 10396. ஸோ ஆன்சர் 10396. Smallest number greater than 50,000 in the table. 50,000க்கு மேல இருக்கிற smallest number. ஸோ 50,000க்கு மேல இருக்கிற நம்பர் அப்படின்னா நமக்கு 60,000ல இருக்கு நம்பர். 60,000ல ரெண்டு நம்பர் இருக்கு. 193ன்னு ஒரு நம்பர் இருக்கு, 319ன்னு ஒரு நம்பர் இருக்கு. ரெண்டு நம்பர் 60,000ல இருக்கு. கொஸ்டின் என்ன? ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 50,000 அப்படின்றது 60193. ஸோ ஆன்சர் 60193. Next, once you have filled the table, put commas appropriately after the 1000 digits. ஸோ நான் வந்து எப்படி எழுதணும்? இதை 30,000 60,000 அந்த மாதிரி எழுதணும்.